மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ போகும்போது கூடுதலாக பொருட்களை எடுத்துகிட்டு போக வேண்டாம், பணத்தை எடுத்துகிட்டு போக வேண்டாம். கூடுதலாக, அதாவது எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்ஜாக்கிரதையாக சில விஷயங்களை செய்ய வேண்டாம். கூடுதலாக நீ பணம் கொண்டு போக வேண்டாம், எதுக்கும் இருக்கட்டும் முன்னெச்சரிக்கையாக. ஒரு தடி எதுக்கு? பாதுகாப்புக்கு, மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பு, மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பு. ஒரு தடியெல்லாம் தூக்கிட்டு போகாதப்பா, நான் உன்னை பாதுகாப்பேன். பாத ரட்சைகளை எக்ஸ்ட்ரா, இன்னொரு செருப்பு, ஒருவேளை ஒரு செருப்பு பிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு செருப்பு இருக்கட்டும் என்று கூடுதலாக ஒரு செருப்பை எடுத்துகிட்டு போக வேண்டாம். கூடுதலாக முன்ஜாக்கிரதையாக எதையும் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் உன்னை அனுப்பும்போது உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு போ. அதுக்காக வெறுங்கையை வீசிட்டு உடுத்த துணியோடு போகணும்னு அவசியம் இல்லை. என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு போ, கூடுதலாக கொண்டு போக வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்? வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். நான் சொன்ன வேலையை நீ செஞ்சினா உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீ தகுதி உள்ளவன், உன் தேவை பாத்திரவான்னா தகுதி உள்ளவன். நீ வேலை செஞ்சா உன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீ தகுதி உள்ளவன். அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம செய்யணும். அது ஊழியமாக இருக்கலாம், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வீட்டு பொறுப்பாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். படிப்பும் ஒரு வேலை தானே, படிக்கணும்ல. மாணவர்களிடத்தில் நான் சொல்லுவேன், உங்கள் வேலை படிக்கிறது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிங்க, அதுக்கு மேலே ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் என்று நான் சொல்வது உண்டு. இல்லத்தரசி அவங்க வேலை வீட்டை பார்த்துக்கிறது, அதுவும் கர்த்தர் கொடுத்த வேலை தான். அவங்க அதை உண்மையாக செஞ்சால் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். தகுதி, வேலை செய்வது நமக்கு ஒரு தகுதியை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் நாம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதில் பாத்திரவான் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு கூப்பிடுறாங்க. அதில் யார் வீட்டில் தங்கலாம், யாருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே தங்குங்க. யார் வீடு பெரிய வீடுன்னு பார்க்காதீங்க, யார் வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு பார்க்காதீங்க, யாருக்கு தகுதி இருக்கு என்று பாருங்கள். ஆண்டவர் அந்த விஷயத்தை சொல்றாரு. 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவது. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். அவர்களுக்கு தகுதி இல்லாவிட்டால் அந்த சமாதானம் திரும்பி உங்ககிட்ட வந்துடும். அவங்களுக்கு தகுதி இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுக்கு பலிக்கும் என்று சொன்னார். ஆக சமாதானத்திற்கு கூட ஒரு தகுதி தேவை. ஊழியக்காரங்க நம்ம வீட்டில் வந்து தங்குறதுக்கு கூட நமக்கு ஒரு தகுதி தேவை. அந்த தகுதி, என்னுடைய வீட்டுக்கு நல்ல பெரிய தேவ மனிதர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். சென்னையில், பீகாரில் நான் வசித்த போது, சென்னையில் வசித்த போது, இங்கே வசிக்கும்போது நல்ல தேவ ஊழியக்காரர்களெல்லாம் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள், வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய தகுதி தான் நமக்கு. நம்ம வீட்டில் வந்து ஊழியக்காரங்க தங்குறாங்களா, நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரங்க வராங்களா, அது நமக்கு ஒரு தகுதி தான். நான் சொல்கிறது காசுக்காக வர்ற ஊழியக்காரங்களை சொல்லலை, வேற தப்பான ஆதாயங்களுக்காக வருகிற ஊழியக்காரங்களை சொல்லலை. ஊழியம் செய்யணும்னு வரக்கூடிய ஊழியக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிறது, நம்ம வீட்டுக்கு வர்றதே நமக்கு ஒரு பெரிய தகுதி. அது அதே மாதிரி சமாதானத்தை பெற்று அனுபவிப்பதற்கும் நமக்கு ஒரு தகுதி வேணும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் நமக்கு ஒரு தகுதி வேணும். தகுதியை கொடுக்கிறவர் கர்த்தர் தான்.
பவுல் சொல்கிறான், என்னுடைய தகுதி என்னாலே, எங்களுடைய தகுதி எங்களாலே உண்டாகாமல் தேவனால் உண்டாகி இருக்கிறது. அதனால நம்மை தகுதி உள்ளவர்களாய், எந்த மனிதனையும் தகுதி உள்ளவர்களாய் வேத வசனம் நிறுத்துகிறது. எந்த மனுஷனையும் தகுதி உள்ளவனாய் வசனம் மாற்றுகிறது என்று நம்ம தீமோத்தேயுல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரியினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கும்படியாக. வேத வசனம் நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. சமாதானத்தை பெற்று அனுபவிப்பதற்கும், ஊழியக்காரர்கள் வந்து நம் வீட்டுக்கு வந்து தங்குவதற்கும், வீட்டுக்கு வருவதற்கும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கும் தகுதி உள்ளவர்களாய் வசனம் நம்மை மாற்றுகிறது. ஆமென்.